ஓம் சாந்தி. வெற்றியினுடைய உருவமாகிறது எப்படி? ராஜயோகத்தினுடைய ரகசியம் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு எல்லாருமே விரும்புறோம். ஆனா உண்மையான வெற்றிங்கிறது வெளிப்புற சாதனைகளால மட்டும் கிடைக்குதா? இல்ல, நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயலும் வெற்றிய நமக்குள்ள இருக்கும்போதுதான் நாம உண்மையான வெற்றியினுடைய உருவமா மாறுறோம். பாப்தாதா சொன்ன ஒரு அற்புதமான ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு சக்தியை வளர்த்துக்கிட்டா நாமும் வெற்றி உருவமா மாற முடியும், வெற்றி நம்மள எப்படி தொடர்ந்து நிழல் போல பின்தொடரும், இது ரொம்ப எளிமையா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாப்தாதா நம்மளை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, நீங்கள் என் நம்பிக்கைக்குரிய குழந்தைகள். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நமக்கு தைரியம் இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு, சேவை செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு சக்தியை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னு பாபா சொல்றாரு. அது என்ன? சகிப்புத்தன்மை, அதாவது டாலரன்ஸ் பவர். யாராவது நம்மளை புரிஞ்சுக்காம பேசலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் தாமதமாகலாம். அந்த நேரங்கள்ல மனம் கலங்காம அமைதியா அன்பா நிலைச்சிருக்கிறது தான் சகிப்புத்தன்மை. இந்த ஒரு சக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டா நம்பிக்கைக்குரிய ஆத்மாவா இருந்த நாம வெற்றியினுடைய உருவமா மாறுறோம். பாப்தாதா இன்னொரு அழகான விஷயத்த சொல்றாரு. வெற்றி என்பது பூரண நிலைக்கு அருகில் இருப்பதற்கான அடையாளம். நாம எவ்வளோ வெற்றியினுடைய அனுபவத்தை அடையிறோமோ அவ்வளோ நம்முடைய சம்பூர்ண நிலைக்கு நெருக்கமா இருக்கும். இங்க வெற்றிங்கிறது பணம், பதவி, புகழ் மட்டும் கிடையாது. ஒரு எதிர்மறை எண்ணத்தை மாத்தி நல்ல எண்ணத்தை உருவாக்குறது, அதுவும் வெற்றி. கோபம் வரும்போது அமைதியா இருக்கிறது, அதுவும் வெற்றி. யாராவது காயப்படுத்தினாலும் அன்பை இழக்காம இருக்கிறது, தினமும் பரமாத்ம நினைவுல நிலைச்சிருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த சங்கம் யுகத்தினுடைய சிறப்பு முழக்கம் என்ன? தூய்மையே சங்கம யுகத்தின் செல்வம். ஒரு தூய்மையான மனசு கொண்ட ஆத்மா எப்பவுமே ஆன்மீக செல்வந்தரா இருப்பாரு. தூய எண்ணங்கள் அமைதியை தருது, தூய பார்வை நல்ல உறவுகளை தருது, தூய உணர்வு ஆசீர்வாதங்களை ஈர்க்குது. தூய்மை இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி தானா வந்து சேருது. பூரண நிலைக்கு அருகில இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தெய்வீக போதை இருக்கும். அவங்க எப்பவுமே இதுல வெற்றி அடைவோமான்னு யோசிக்க மாட்டாங்க, இது நடக்குமான்னு சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் வெற்றிகரமானது, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் வெற்றி இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றி நிழல் போல இணைஞ்சிருக்கு. இது அகங்காரம் கிடையாது, இது பரமாத்மாவின் மேல உள்ள முழுமையான நம்பிக்கை. நான் தனியா செயல்படல, பரமாத்மா என் கூட இருக்காரு, அவருடைய சக்தி என்ன நடத்திட்டு இருக்கு, அதனால வெற்றி நிச்சயம். அன்பான நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்யலாம். என்னுடைய எண்ணங்கள்ல சந்தேகம் அதிகமா, இல்ல வெற்றியினுடைய நம்பிக்கை அதிகமா? என்னுடைய வார்த்தைகள் பலவீனத்தை வெளிப்படுத்துறதா இல்ல வெற்றியை வெளிப்படுத்துறதா? என்னுடைய செயல்கள்ல பயம் இருக்கா இல்ல பரமாத்ம நம்பிக்கை இருக்கா? இன்னையிலிருந்து ஒரு புதிய சங்கல்பம் எடுக்கலாம். நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நான் சகிப்புத்தன்மை கொண்ட ஆத்மா, வெற்றி என் இயற்கையான உரிமை, என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் வெற்றியை வெளிப்படுத்துது, நான் வெற்றியினுடைய உருவம். நல்லது. ஓம் சாந்தி.